பேச்சு மேடை பட்டிமண்டபத்துக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்னு. பட்டிமண்டபம் நல்லா நடந்தாலும் அது மருத்துவ பட்டிமண்டபம் தான், ஏன்னா ஏதோ வைத்தியம் பார்க்கும். மோசமாக பட்டிமண்டபம் நடந்தாலும் அது ஒரு மருத்துவ சிகிச்சை தான், என்ன அறுவை சிகிச்சை. எங்கள் அண்ணன் பிரசிடென்சி காலேஜில் படித்தான், மெட்ராஸில். பிரசிடென்சி காலேஜில் படித்த போது டாக்டர் மு வரதராஜனார் அங்கே தமிழ்துறை தலைவர் பிரசிடென்சி காலேஜுக்கு. அவர்கிட்ட படித்தவன் எங்கள் அண்ணன். பிறகு ஒரு சர்ஜரிக்காக மூவாவுடைய சன் சர்ஜன், அவருடைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான். சர்ஜரி ஆப்ரேஷன் நடக்க போது அனஸ்தீஷியா கொடுத்துக்கிட்டு இவருக்கு நினைவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த டாக்டர் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கார். இவருக்கு முழுக்க அந்த நினைவு குறைய ஆரம்பிச்சதானே சர்ஜரி பண்ணணுங்கிறதுக்காக பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கார், அனஸ்தீஷியன் கொடுத்துக்கிட்டே கேட்குறாரு. அங்கே மூவா அவருக்கு வாத்தியார், இப்போ மூவா சன் ஆப்ரேஷன் பண்ண போகிறார். ஒரே வார்த்தை எங்கள் அண்ணன் கொண்டுவிட்டான், அப்பன் காலேஜில் இருக்கிறான், மவன் தியேட்டரில் இருக்கிறான். இது எப்பன்னா நினைவு தப்புற அந்த நேரத்தில் சொல்லியிருக்கான். அவர் சிரின்னு சிரிச்சுட்டு இவர் நினைவு வந்ததுக்கப்புறம் கேட்டார், என்ன சொன்னீங்க தெரியுமா பெருமாள் அப்படின்னார். என்ன? அப்பன் காலேஜில் இருக்கிறான், மவன் தியேட்டரில் இருக்கிறான். ஐயோ, நான் அப்படியா சொல்லிட்டேன். உள் மனசில் இருக்கிறது அப்போ வெளியே வந்துருச்சு. அதனால் எல்லா மேடைகளே ஒரு அறுவை சிகிச்சை தான். அப்போ பட்டிமண்டபமே ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பற்றியது என்று வருகிற போது அது மனதளவில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக உலகத்தில் அமையும்.